அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. நடந்துருச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்லயே நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. நான் சொப்னத்தை போலும் கண்டில்ல. எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். இதான்டா பிக் பாஸ். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. நாமனா அழுகிறவங்க இல்லடா, 4 பேரை அழ வைக்கிறவங்க அப்படின்னு சுத்திட்டு இருந்த பார்வதியே அழ வச்சுட்டாங்களே. ஒன்னையவே ஒருத்த அடிச்சிட்டானா? ஏன்டா பார்த்தா ஒருத்த அடிச்ச மாதிரி தெரியலையே, கிரவுண்ட் கட்டி விளையாண்ட மாதிரி இல்ல தெரியுது. மத்தவங்க அழும்போது சிரிக்க கூடாதுதான். ஆனா சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கர்மாங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. நீங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு எனக்கே இந்த நிலைமை வரும் தான். பரவாயில்ல, இந்த டைம் என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். எல்லாரையும் மார்க் பண்ணி கலாச்சிங்களே, அப்ப ஜாலியா இருந்துச்சா, சொகமா இருந்துச்சா. இப்ப அதோட கர்மா தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, மத்தவங்க அழும்போது ஒரு பரிதாபம் ஏற்படலாம், ஆனா இந்த டைம்ல எனக்கு வரல சுத்தமா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க. பார்வதி அழுதது என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான், ஆனா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம்ல விஷத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்கும், ஆனா கேட்காத மாதிரியே இருக்கிறது. நான் ஒரு வில்லத்தனம். இதுக்கப்புறம் தான் பார்வதியோட ரியல் ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். முடியாது. இதுல என்ன ட்விஸ்ட்னா, பார்வதி மேல தப்பே கிடையாதுடா. வெளுத்துக்கட்டுன்னு ஒரு டாஸ்க். அதுல என்ன பண்ணணும்னா, அழுக்கு ஜீன்ஸை துவைச்சு ஆங்கர்ல மாட்டணும். இதுல நல்லா துவைக்கிற 3 பேர் வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. ரெடி? எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை பக்கெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு போனாங்க. ஆனா பார்வதி மட்டும் கிளவரா ஒன்று யோசிச்சாங்க, நம்ம துணியை கூட அப்புறமா எடுத்துக்கலாம், ஆனா தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு பக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு போயிட்டாங்க. உன் மேல்மாடி சூப்பரப்பா, உன் மூளையை சொன்ன. இவங்க எல்லாரும் துணியை எடுத்து பக்கெட்டுக்குள்ள வச்சு தண்ணி பிடிக்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்வதி பக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. வாட் a vision. என்ன ஒரு தாட். இது வந்து ஒரு நல்ல ஐடியா. இதை யாருமே யோசிக்கல, பார்வதி மட்டும் தான் யோசிச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு கூட்டத்துக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும். எப்படி பார்வதி மட்டும் துணி எடுக்காம தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, இது தப்பாச்சே, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்துடும் அந்த கூட்டத்துக்குள்ள. குழப்பம் இருந்த மாதிரி தெரியல, அதை உருவாக்குன மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க போல. ஏற்கனவே பார்வதிக்கு இந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு செட் ஆகாது. எப்படி பார்வதி மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிக்கிறாங்க, இப்படியே விட்டா பார்வதி ஜெயிச்சிருவாங்க, அதை விடக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறாங்க. ஆனா டாஸ் படிக்கும் போது நானே பார்த்தேன். பஜர் சவுண்ட் கேட்டவுடன் ஓடி போய் பாஸ்கெட்டில் இருக்கும் 8 அழுக்கான ஜீன்ஸை எடுத்து வாஷ் செய்யும் இடத்திற்கு சென்று வாஷ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். துணியை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுங்கிறதா சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் துணியை தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பக்கெட் எடுத்து தண்ணியை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். இதுதான் ரூல், இதுதான் பண்ணி ஆகணுங்க மாதிரி நான் சொல்ல. இதான் மேட்ரு, இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்வதி பக்கெட் நவுத்தி விட்ட பிறகு கெமிக்கும் பார்வதிக்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. கெமியை வந்துட்டு கண்டிப்பா பார்வதியால சமாளிக்க முடியாதான், ஏன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால பார்வதியால ஒன்றும் பண்ண முடியல. துணி துவைக்க வந்த பார்வதியே துவைச்சிட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெளிவா தள்ளி விட்டுட்டு இந்த அப்படி அடியெல்லாம் கொடுத்துட்டு, ஆனா எப்படி அது கேட்க தோணுது. இது பார்வதிக்கு நடந்த ஒரு சதிதான், ஆனா பார்வதிக்கு நடந்தது சரிதான். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். பார்வதி இப்படி அழுதுட்டு இருக்க பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்களோட கூட்டாளியான திவாகர் வந்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவர் சிரிச்சிட்டு இருப்பாரு, அங்கேருந்து ஜூம் வருவாங்க. செம்மையா எடுத்துருக்காங்க. இது செம்மையா இருக்குது. இங்க பார்வதி ரொம்ப காண்டாயிட்டு இருக்காங்க. அவங்க அழுதுக்கான இன்னொரு காரணம் வந்து திவாகர் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறதான் நினைக்கிறேன். நான் கூட்டாளியா இருந்துட்டு ஒரு தோல் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அங்கே சிரிச்சு ஜாலியா இருந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்ல வருவாரு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? பார்வதிக்கு இப்படி நடந்ததுமே அவங்க எல்லாரும் மேலேயும் வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள் ஆதிரை தான். இந்த தண்ணியை தள்ளி விட்டது யாரு? ஆதிரை தானே. சரி, இந்த தண்ணி தான் நமக்கு இல்ல, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி துவைச்சு வச்சுட்டு ஒரு அழுக்கு தனியா இருக்கு, அதை வச்சு ஏதாவது மேட்ச் பண்ணாரு, அந்த பக்கம் போயிட்டாங்க. அதை பார்த்து ஆதிரை என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட இந்த தண்ணியை வந்துட்டு கீழே குடிச்சு போயிட்டாங்க. ஆதிரையே அவங்க தண்ணியை தள்ளி விட்டாங்கல்ல. வா
இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்களான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜில பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு பார்வதியால ஏத்துக்கவே முடியல. அது என்னோட கேம், என்னோட வே ஆஃப் கேம் அது. அதான் அது சொன்னோனே நீங்க ரியாக்ட் ஆனீங்கல்ல, சூப்பர். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்ணாங்களோ அது போல இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்கு உடனே என்னென்னமோ புலம்பிட்டு இருக்காங்க. நீயா இருந்தாலும் அப்படிதான் பாரு பண்ணிருப்ப. நோ, ஐ வுட் ஹவ் நாட். ஓகே, பட் தட்ஸ் யுவர் ஸ்போர்ட்ஸ்மேன். இதே போல பார்வதியா இருந்தா பண்ணிருக்க மாட்டாங்களாம். இதை வேணா உங்க டோலர்களான திவாகர் அப்புறம் கலையரசு இருக்காங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்புவாங்க. மத்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. பார்வதி வந்துட்டு மத்தவங்கள பாம்பு விஷம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா உண்மையான விஷயமே பார்வதி தான். அது போக போக தெரியும் நினைக்கிறேன். உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். அடுத்து பிரவீன் காந்தியிடம் விஷத்தை கக்கிய பார்வதி. உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான். சார் ஒரே அதே மாதிரி பிரவீன் காந்தி வந்துட்டு அவரோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கேட்டு போர் அடிக்கலாம், இல்ல ஒரு 2 நிமிஷம் கேட்டு போர் அடிக்கலாம். அவர் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளே ஸ்டாப் பண்றாங்க பார்வதியை. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுனா மறந்துட மாட்டானா? அவர் இப்பதான் டைட்டில் கார்டே போட்டிருக்காரு, உடனே ஸ்டாப் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போறேன். நீங்க வேண்டாம் ப்ளீஸ், என்ன கைட் பண்ணாதீங்க. I am speaking, no cross speaking. Sit down please. எனக்கு உண்மையாவே பிரவீன் காந்தியோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மற்றவங்க ஸ்டோரினா அவங்களோட ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் எல்லாருக்குமான ஒரு ஸ்டோரியாக சொன்னார். நான் இப்படி இருந்துட்டேன், ஆனால் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னார். அது நல்லா இருந்துச்சு உண்மையாவே. ஆனால் பார்வதி பொறுத்த வரைக்கும் திவாகர் கதை சொல்லும் போது தான் என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. திவாகர் வந்துட்டு தற்பெருமை தான் பேசிட்டு இருந்தாரு. அது இவங்களுக்கு பிடிச்சது, ரசிச்சு என்ஜாய் பண்ணி ஜாலியாக கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோட இன்டர்வியூ 500 சேனல்ஸ் விடாம எல்லாமே ஹிட்னே. பிரவீன் காந்தி ஸ்டோரி சொல்லும் போதும் கலையரசன் ஸ்டோரி சொல்லும் போதும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிரவீன் காந்தியை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கால் ஆட்டுறது, அந்த ரியாக்ஷன் கொடுக்கறது, இதே சேம் ரியாக்ஷன் வந்துட்டு கலையரசன் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே, ஒரு ஸ்டோரி போர் அடிச்சுன்னா தூங்குவாங்க, என்னடா இது போட்டு கழுத்து அறுக்கிறாங்க மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து தான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஸ்டார்டிங்லேயே போயிட்டு ஸ்டாப் பண்றது வந்துட்டு தப்பா இருந்துச்சு. அது தப்பாயிடும். அடுத்து தண்ணீர் பிரச்சனை. எல்லாருக்கும் இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியா இருக்கு. எத்தனை முறை நீங்க பிடிக்க தவறுனீங்க? இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையே தண்ணீர் தான். திவாகர்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, குளிக்கிறாரா என்ன பண்றாங்கன்னே தெரியல. அப்ப தண்ணி வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி ஒரு கேரே இல்ல. வாட்டர் இன்சார்ஜா கமுரிதீனும் சபரியும் இருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஆளாவது வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதையும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்பவே 2 டைம் போயிடுச்சு. இது மாதிரி பல இடங்கள்ல 2 பேருமே கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. இந்த வீட்டுல தண்ணி இல்லங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம போனது எனக்கு வருத்தம் தான். ஆனா பொறுப்புன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்களே, அதை இவங்க வந்து சரியா பண்ணியிருக்கணும். சரி, இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, இதுக்கப்புறம் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போயிடலாம். ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே கமருதீன் பேசிட்டு இருப்பாரு. வேலை நானும் பண்ணிருக்கேன் மச்சான். நான் பார்த்த வரைக்கும் நீங்க அங்க இல்ல கமருதீன். வேலையே பண்ணா நீங்க சொல்ல முடியாது. நானும் பல இடங்கள்ல பாக்குறேன். கமருதீன் வந்துட்டு எங்க போறாருங்கிறே தெரிய மாட்டேங்குது. இதை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு குறும்படம் போட வேண்டியதாயிடுச்சு. ஆனா கடைசியா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னா நைட்ல மட்டும் டேப்புக்கு கீழே படுத்துடலாம், அது தண்ணி கீழே சொட்டும் போது நம்ம மூஞ்சில அடிக்கும், தெரியும்ல. இது வந்து ஒரு நல்ல ஐடியா. அதே போல இன்னைக்கு செஞ்சையும் காமிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பிளான் இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி சபரி தூங்கிட்டு இருக்கும் போது தண்ணி வந்து மூஞ்சில பட்டு மூச்சடிச்சு செத்துறாரு. அப்ப இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதுல நந்தினி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவன் என்ன பண்ணுவா, சிரிச்சுட்டே தான் இருப்பா. இது வந்து ஒரு ஜாலியா காமெடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நந்தினி வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இதை விட பயங்கரமான பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வரும், ஏகப்பட்டது நடக்கும். ஆனா இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம் தான். இதுக்காக ஃபீல் பண்ணா ஓகே, சரி அழுகுறாங்கன்னா சரி ஓகேன்னு விட்டுலாம். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நந்தினியை பார்க்கும்போது யோகா பண்ணாங்க, ஒர்க் அவுட்னா பண்ணிட்டு இருக்காங்க, சரி மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விஜய் சேதுபதி கூட பேசும்போதே அழுதாங்க.
அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்லும் போதே ரொம்ப அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. அப்பவே லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு. சரி, அவங்க லைஃப்ல வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு எமோஷனல் ஆகி அழுகுறாங்க. அது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு சரியா இருக்காது. இது இதோட முடிஞ்சிருன்னு பார்த்தா இன்னைக்கு நைட்டுமே தொடருது. இங்க பாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. வெளியில இவங்க பேசிட்டு இருக்காங்க, உள்ள ஒரே சவுண்டா இருக்கு. என்னடா இவ்வளோ சத்தமா இருக்கு, யார் கத்திட்டு இருக்கா, என்ன சண்டை? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியில இருந்தே காமிச்சிட்டு இருக்காங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு காமிக்கல. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா தெரியுது வழக்கம் போல நந்தினி. நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் என்ன சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். நந்தினியை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்துருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ சீக்கிரமா வெளியே வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். அதே சமயம் அவங்க வெளியில வந்ததுமே நல்ல விஷயம் தான், அது அவங்களுக்குமே நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஆனா ரியாலிட்டிக்கு நீங்க கிளாரிட்டி கொடுக்காத வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் இருக்க முடியும். ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா வெளியில போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ரியாலிட்டி இல்லை பிக் பாஸ், அதனால நான் கிளம்புறேன். என்னுடைய அன்பு உண்மையான அன்பு, ஆனா இந்த இடம் வந்து பொய்யா இருக்கு அப்படிங்கிற ரீசனா சொன்னாங்க. ஆனால் ஒரு சில இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணது, அதனால நான் வந்து இந்த பொய்யான இடத்துல இருக்கிறோம்னா நான் கிளம்புறேன். பொதுவாகவே பிக் பாஸ் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஓகே நீங்கள் போகாதீங்க, என்ன ரீசன், இருங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு நிறைய சொல்லுவார். ஆனால் இந்த டைம் எதுவுமே சொல்லலை. ஓகே நீங்கள் வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு அவங்க நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனாங்க. அப்படியே ஃப்ரேம் வச்சாங்க பாருங்க, இதான்டா ஃப்ரேம் ஜி. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அடுத்து சுபிக்ஷா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா எழுந்துக்கிறீங்களா? நீங்க எழுந்து வந்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம். அவங்க எல்லாரும் எப்போ எழுஞ்சி வெளில வராங்களோ அப்போதான் சாங் ஓடும், அப்போதான் கேஸ் ஆன் ஆகி சமைக்கவே முடியும். இந்த ஒரு பவரை சுபிக்ஷா வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், சூப்பர் டீலக்ஸ்ல உள்ள எல்லாருமே வெளில எழுஞ்சி வந்துருவாங்க. ஆனா சுபிக்ஷா மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. தொல்லையா போச்சு, சொன்னா கேளுமா, எழுந்திரிமா, அதெல்லாம் முடியாது, நான் அந்த பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. வேலையெல்லாம் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க பவரை யூஸ் பண்ண நினைக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க வராதனால வெளியில உள்ளவங்க ஒரு காஃபி டீ கூட குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் சமைக்கணும் வேற. ஒரு 2-3 பேரா இருந்தா கூட பரவாயில்ல, 20 பேருக்கு சமைக்கணும், உங்களுக்கு வேற ஸ்பெஷலா சமைக்கணும். ஒரு ஹோல் டே கிச்சன்லயே எனக்கு முடிஞ்சிடுது. இவ்வளோ மேட்ரு இருக்கு. அவங்க டாஸ்க் பண்றதா இல்ல கிச்சன்லயே கடந்து சாகுறதா? நான் கூட என்ன நினைச்சேன்னா சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டாங்க போல, பாவம் சுபிக்ஷா ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 9 மணிக்கு தான் வெளில எழுந்து வந்திருக்காங்க. 9 மணி வரைக்கும் தூங்குறீங்க, இதுக்கப்புறம் என்னடா ஒரு 11-12 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு டைரக்டா லஞ்ச் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க போல. அந்த பவரை யூஸ் பண்ணுங்கிறது தான் ஓகே தான், ஆனா இது வந்து ரொம்ப ஓவரு. மற்றவங்களும் கொஞ்சம் காஃபி டீ குடிக்கணும், ஒரு சாப்பிடணும், அதை பத்தி யோசிக்கணும்ல. அவங்க யாரும் சுபிக்ஷா தான். இது எல்லாத்துக்கும் பழிவாங்க தான் குக்கிங் டீம் ஒரு பிளான் பண்றாங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதுவும் உண்டு, இன்னொரு காரணமும் உண்டு. வந்தோம் சாப்பாடு இல்லை, இது பண்ண வேணான்னு எல்லாரும் அவங்களையும் சேர்த்து உட்கார வச்சு தான் பேசியிருக்கோம். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, ஆனால் சூப்பர் டீலக்ஸ்ல உள்ளவங்க எக்ஸ்ட்ராவா சப்பாத்தி வேணும்னு கேட்டுருக்காங்க போல. சிச்சுவேஷன் இருக்கும்போது எங்களுக்கு வந்து சிக்கன் கூட சப்பாத்தி வேணும்னு கேட்கறது மிகப்பெரிய அநியாயம் நான் நினைக்கிறேன். ஏண்டா எங்களுக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது தெரியாம மூச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சப்பாத்தி வேணுமா? நாங்க தெரிஞ்சே இன்னைக்கு அவங்க சிக்கன்ல கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோம். சாப்பாடு இல்லைன்னா அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு சாப்பாடோட அருமை என்னன்னு புரிய வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா செஞ்சு தராங்க. சிக்கன் கிரேவில உப்பு போடுறாங்க. அந்த வீட்டுக்கு போட்டேன், உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்த்து நான் ப்ரோமோல பெரிய சண்டை மாறினா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாருமே பிளான் பண்ணி தான் அந்த அது நடந்திருக்கு. உள்ள வேற பொருள் உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கனியக்காவும் பிரவீனும் செஞ்சது சரியான விஷயம் தான். ஆனா வேஸ்ட் பண்ணல, எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊத்தி அப்புறம் ஜீனிலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்குலாம் வேணும்டா, இதான்டா கரெக்ட். பெரியவாதான். அடுத்து ஆதிரையின் மனக்குமுறல் வீட்டு தலை டாஸ்க் நடந்துச்சு. இல்ல துஷார், ஆதிரை, அப்புறம் பிரவீன்
இவங்க 3 பேர் லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாங்க. லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இன்னும் பயங்கரமா இருக்க போது, என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ் பாஸ். பண்ணியாச்சு பிக் பாஸ். இனிமேல் நான் பேச மாட்டேன், இனிமேல் என் முகத்தை காட்ட மாட்டேன், இனிமேல் நான் யூனிஃபார்ம் மட்டுமே அணிவேன் அப்படிங்கிற 3 விஷயம் சொன்னாங்க. இதில் துஷார் வந்துட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன், ஆதிரை வந்துட்டு நான் என் முகத்தை காமிக்க மாட்டேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேர் செலக்ட் பண்ணதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி பிரவீன் வந்துட்டு ஈஸியாக யூனிஃபார்ம் போட்டுக்கிறது தான் சூஸ் பண்ணாரு. ஆனால் துஷாரை பொறுத்த வரைக்கும் அவர் நார்மலாகவே அதிகமாக பேச மாட்டாரு. அதனால இது இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். நினைவில் வச்சுக்கோங்க, இந்த முடிவு இந்த சீசனோட இறுதி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. இதை சூஸ் பண்றதுல என்ன ஒரு கஷ்டம்னா, இதை நீங்க வந்து கடைசி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே துஷார் பண்ணது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதனால அவர் தான் நாங்கள் தலையாக செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாருமே ஓட் பண்ணி துஷாரை வந்து தலைவனாக்கிட்டாங்க, தலையாகிட்டாங்க. முதல் வீட்டு தலை. இதனால ஆதிரி வந்துட்டு ரொம்ப காண்டாயிட்டாங்க. அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. 3 கம்பேர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஓகே தான், அவங்களோட மனக்குமுறல் எல்லாம் எனக்கும் புரியுது தான். அதுக்குன்னு ரொம்ப குமுறிட்டே இருந்தாங்க. 2 எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸா அது ஒன்னு கொடுக்கிறது வந்து எனக்கு அது வேலிடா தெரியல. ஒருவேளை விஜய் சேதுபதி வந்து கூட இதை கைட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல ஒரு 2-3 நாள்ல கூட கைட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா ஆதிரி வந்துட்டு அதை வந்து ஏத்துக்கவே மாட்றாங்க. நான் எதுக்கு அதை போட்டிருக்கணும்னா தலையே ஆகல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமே வந்து தப்பான ஒரு கேமு, பிக் பாஸ் டீமே இதை வந்து தப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ்மேட்ஸுமே சரியில்லை, இவங்க எல்லாரும் ஆட்டு மந்தை மாதிரி இருந்துகிட்டு துஷாரை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்கள ஒரு பக்கம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டு மந்தைங்க மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, எல்லாருக்கும் ஒரு மனக்குமுறல்கள் இருக்கும் தான், அதுக்குன்னு இவ்வளோவா? அதை வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து மாஸ்க்கை வந்து கைட்டி போட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஆதிரை கிட்ட ரொம்ப தப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு, ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்கை போடு ப்ளீஸ். இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் வியானாவையும் வினோத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பாய்மா தங்கம் தங்கம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வினோத் கூட ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்சரானா என்ன பண்ணாங்கிறது தெரியல. ஒன்னு அப்சரா மேக்கப் பண்றது எல்லாமே ஓகே, ஆனா அது மட்டுமே பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. இந்த ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதுல திவாகர் சொன்னதான் காமெடியா இருந்துச்சு. பொதுமக்கள் பார்க்குறப்ப என்னடா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்களே, கண்டிப்பா மக்களுக்கு தெரியும். இதுனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்றாரு. அவர் ரொம்ப இப்படியே போனார்னா இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் தெரியாம போகும். இதெல்லாம் திவாகருக்கு தான் கரெக்டா பொருந்தும். ஆனா அவர் வந்துட்டு பிரவீனுக்காக சொல்றாராம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் அந்த பிக் பாஸ் ஆடிஷனுக்குமே ஒரு கெட்ட பேர் ஆகும். ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. அடுத்து வினோத் வந்துட்டு துஷாரை சொல்லுவாரு, இந்த மாதிரி துஷார் வந்துட்டு 1% கூட மட்டும் அதிகமா சுத்திட்டு இருக்காரு, தனியா ஒருத்தர் கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. யாருன்னா அரோரா தான். துஷாருக்கும் அரோராக்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு போல, அது என்னங்கிறது தெரியல. போக போக பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.